சித்த மருத்துவத்தோட முக்கியமான மூலிகையில ஒன்னா நாங்க சொல்றது கீழாநெல்லி. நார்மல் பஞ்சகாமால ஒரு 5-6 நாள் பத்தியமா இருந்தால் தானா போயிடும், ஒன்றும் பண்ணாது. ஆனா ஹெப்பாட்டிஸ் பி வந்ததுன்னா காலம் முழுக்க நமக்குள்ள இருக்கும். சிலருக்கு அது ஈரலினுடைய விலங்குகளை சரியாக வைத்துக் கொள்வதற்கும் அந்த வைரஸ் வேகமா பரவாம தடுக்கிறதுக்கும் அந்த கீழாநெல்லி பயன்படும் என்று பல ஆய்வுகள். ஒருவருக்கொருவர் அவர்கள் இது எங்க நாட்டு மருத்துவம், இது எங்க நாட்டு மருத்துவம் என்று ஒரே மூலிகையை பல பேர் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். கீழாநெல்லியை அந்த குவாண்டமாலா பேராசிரியையும், ஜெர்மனியிலிருந்து வந்த ஒரு ஆண் பேராசிரியர் அவரும், சீனத்திலிருந்து வந்த பேராசிரியர் 3 பேரும் இது எங்க நாட்டு மெடிசன், ஜுரத்துக்கு பயன்படுத்துவோங்கிறாரு. ஒருத்தர் ஈரல் நோய்களுக்கு பயன்படுத்துவோங்கிறாரு. இன்னொருத்தர் தமிழ் ஏன் சிறப்பு என்று அந்த பாடிய அந்த கவிஞன் போல பிற மருத்துவ முறைகள் அத்தனையும் உணர்ந்தவன் அல்ல நான். ஆனால் அத்தனை மருத்துவ முறைகளையும் சற்று எட்டி பார்த்திருக்கிறேன். அவர்கள் எப்படி பழகி இருக்கிறார்கள், எப்படி அதை பிற மானுடருக்கு எப்படியெல்லாம் அது உதவி இருக்கிறது என்பதை சில விஷயங்களை வாசித்து பார்த்திருக்கிறேன், சில பயிற்சியாளர்களை பார்த்திருக்கிறேன். அப்படி பொறுக்கும்போது முதல் விஷயமாக நான் சொல்ல விரும்புவது, உலகில் எல்லா மருத்துவ முறைகளும் மிகச் சிறப்பானது தான். அதை முதல்ல நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். என் மருத்துவம் அதனுடைய நுட்பங்கள் பேசுவதற்கு முன் பிற மருத்துவ முறைகள் எல்லாவற்றையும் யோசிக்கும் போது எப்படி ஒரு மருத்துவ முறை என்று ஒன்று உருவாயிருக்கும். உலகத்தில் நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2002-2003 நினைக்கிறேன், தாய்லாந்தில் சாங்மாய் என்று ஒரு இடம் இருக்குது. சாங்மாய்ங்கிறது வட தாய்லாந்தில் இருக்கக்கூடிய சற்றே மலை பிரதேசமான ஒரு இடம். உலகத்தின் மிக முக்கியமான ஒரு மருத்துவ தோட்டம் இருக்கிறது, மிகப்பெரிய ஹெர்பல் கார்டன். அது தாய்லாந்து மன்னரின் கட்டுப்பாட்டில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மெடிசினல் கார்டன், ஹெர்பல் கார்டன் என்று சொல்வார்கள். அதில் உலக தாவரவியல் மாநாடு நடந்தது, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹார்டிகல்ச்சர். அதில் ஒரு செக்ஷன் மெடிசினல் பிளான்ஸ் பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு பன்னாட்டு கருத்தரங்கு. அந்த கருத்தரங்கில் என்னுடைய ஒரு பேப்பரும் தேர்வாகி இருந்தது. நான் இங்கிருந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுவதற்காக அங்கே போயிருந்தேன். ஒரு பேராசிரியை, ஒரு அம்மா, அந்த அம்மா பேசினாங்க. ஒரு பெரும் மூதாட்டி, ஒரு 82-83 வயசு இருக்கும் அவங்க ஒரு பேராசிரியை. அவர்கள் நாட்டு மருத்துவத்தை பற்றி பேசினார்கள். நண்பர்களே, அன்றைக்கு தான் எனக்கு அந்த நாடு என்று ஒன்று இருக்குது. அதற்கப்புறம் அந்த நாடு அரசியல் ரீதியாக எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றாக ஆயிடுச்சு. ஆனால் அந்த அம்மா பேசும்போது நான் சிறு வயது, அப்போ எனக்கு அதிகம் படிக்கவில்லை. அன்றைக்கு முதல்ல பேசும்போது தான் அப்படி ஒரு நாடு இருக்கு என்றே தெரியும். அவர்கள் பேசிய மருத்துவம் குவாட்டமாலா மெடிசின். குவாட்டமாலாங்கிற தென் அமெரிக்காவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நிலக்கடை சைஸ்ல இருக்கும் மேப்ல. அந்த சிறு நாட்டில் அந்த நாட்டின் மரபு மருத்துவத்தை பற்றி அந்த அம்மா பேசுறாங்க. நான் பூரித்து போனேன். நாங்க கீழே உட்கார்ந்திருந்தேன். குவாண்டமாலா மெடிசின் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவர்கள் நாட்டினுடைய தாவரங்களை எல்லாம் பவர் பாயிண்ட்ல பிரசன்ட் பண்ணி அது எப்படி அவர்கள் நாட்டு வாழ்வியலோடு ஒத்திருக்கிறது, எப்படி உலகத்திற்கு பல பதில்களை சொல்லக்கூடிய மருத்துவங்கள் அதில் இருக்கிறது என்பதை எல்லாம் அவங்க பேசினாங்க. நான் அப்படியே ரொம்ப பூரித்து போனேன் அந்த உரையாடல்ல. அந்த உரையாடல் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா அங்கிருந்து அந்த சாங்மாய் கார்டன்ல இந்த மெடிசினல் பிளான்ஸை பற்றி பேசின பேராசிரியர்கள், உலகின் பல ஆளுமைகள், பெரிய பெரிய பேராசிரியர்கள்லாம் முன்னாடி நடக்க, நாங்களெல்லாம் பின்னாடி ஓடிக்கொண்டே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தாவரங்களை பார்த்து பார்த்து சொல்லும்போது ஒருவர் உரையாடுவதை நான் அருகில் இருந்து ஒரு மாணவனாய் நான் கேட்டுக்கொண்டே போனேன். எனக்கு ஒரு விஷயம் அதில் ரொம்ப ஆழமா புரிந்தது. நாம நம்ம நாட்டினுடைய ஒரு முக்கியமான மூலிகை, சித்த மருத்துவத்தோட முக்கியமான மூலிகையில ஒன்னா நாங்க சொல்றது கீழாநெல்லி. அந்த கீழாநெல்லின்னா நமக்கு எல்லாரும், உங்க அத்தனை பேருக்கும் தெரிந்த விஷயம் தான். மஞ்சகாமாலைன்னா கீழாநெல்லி கொடுப்போம், எங்க ஊர் கீழாநெல்லி. அதுக்கப்புறம் கீழாநெல்லி என்கிற ஒரு தாவரத்தில் 24 ஆண்டுகள் ஒரு பேராசிரியர் வேலை செய்தார். பேராசிரியர் SP தியாகராஜன் பேரு. அவங்க சென்னை பேராசிரியர் துணைவேந்தரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியினுடைய ஆராய்ச்சி தலைவராக இருந்தாங்க. இப்போ VITல இருக்காங்க. ஒரு முதுநிலை பெரிய பேராசிரியர். அவர்கள் தன் ஆயுட்காலம் முழுக்க ஒரே ஒரு தாவரத்தை தான், கிட்டத்தட்ட 22 PhD அவர்கிட்ட கீழாநெல்லி அப்படிங்கிற ஒரு தாவரத்தில். அந்த கீழாநெல்லியை நாங்கள்லாம் சித்த மருத்துவத்தில் ரொம்ப பெருமையாக பேசுவோம். மஞ்சக்காமலைக்கு இதை விட ஒரு மருந்து உண்டா? உலகமே கொண்ட ஆய்வு முடிவுகள். ஏன்னா அந்த வைரஸை கொல்ல முடியாது, ஆனால் வைரோஸ்டாட்டிக், அந்த வைரஸ் செயல்பட விடாமல் தடுக்கக்கூடியது.
எங்க ஹெப்பாட்டிஸ் ஏ ரொம்ப வந்தால் அது போயிடும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நார்மல் பஞ்சகாமால ஒரு 5-6 நாள் பத்தியமாக இருந்தால் அது தானாக போயிடும், ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஹெப்பாட்டிஸ் பி வந்ததுன்னா காலம் முழுக்க நமக்குள்ள இருக்கும். சிலருக்கு அது ஈரல்ல நோயை உருவாக்கி விடும் என்பதால் அதுக்கு தடுப்பூசிகள், அதுக்கு சிறு வயதிலிருந்தே அதை தடுப்பூசி, ஏன்னா உயிரை கொண்டு விடக்கூடிய ஒரு நோயாக இருக்கக்கூடாதுன்னு போடுறாங்க. அந்த ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ்ல கூட ஈரல் பாதிப்படையாமல் இருப்பதற்கு, ஈரலினுடைய விலங்குகளை சரியாக வைத்துக் கொள்வதற்கும், அந்த வைரஸ் வேகமா பரவாம தடுக்கிறதுக்கும் அந்த கீழாநெல்லி பயன்படும் என்று பல ஆய்வுகள், அதான் சொல்றேன், 22 பேர் அதுல PhD பண்ணியிருக்காங்க. அப்படி பெருமையா பார்க்கிற ஒரு சித்த மூலிகையான கீழாநெல்லியை நாம நினைச்சிட்டு இருக்கும்போது, இப்ப சாங்மாய்க்கு வரேன். அந்த சாங்மாய் தாய்லாந்துல அந்த அம்மா நடந்து செல்லும் போது அவர்களோடு மற்ற பேராசிரியர், நான் 2-3 பேர் மறந்துட்டேன், என்னுடைய இதில் குறித்து வச்சிருப்பேன். ஏன்னா அவங்களுடைய முகங்களை எல்லாம், அந்த வயதான முகங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். தன் ஆயுட்காலம் முழுக்க அந்த தாவரங்களோடு வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கும் அகத்தியருக்கும் போகருக்கும் திருமூலருக்கும் வேறுபாடை நான் பார்ப்பதே இல்லை. அவர் அந்த ஊரினுடைய போகர், அந்த ஊரினுடைய திருமூலர், அவ்வளவுதான். அந்த மொழியில் அவர்கள் பேசுகிறார்கள், அவ்வளவுதான். அந்த தாவரங்களை பேசும்போது ஒருவருக்கொருவர் அவர்கள் இது எங்க நாட்டு மருத்துவம், இது எங்க நாட்டு மருத்துவம் என்று ஒரே மூலிகையை பல பேர் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். கீழாநெல்லியை அந்த குவாண்டமாலா பேராசிரியையும், ஜெர்மனியிலிருந்து வந்த ஒரு பேராசிரியர், அவர் ஆண் பேராசிரியர், அவரும் சீனத்திலிருந்து வந்த பேராசிரியர், 3 பேரும் இது எங்க நாட்டு மெடிசன், நாங்கள் இதை இதுக்கு ஒருத்தர் இது ஜுரத்துக்கு பயன்படுத்துவோங்கிறாரு, ஒருத்தர் ஈரல் நோய்களுக்கு பயன்படுத்துவோங்கிறாரு, இன்னொருத்தர் குடல் சார்ந்த நோய்களுக்கு பயன்படுத்துவோன்னு சொன்னார். அப்ப என்ன புரிதல் இருக்கு அப்படின்னா, உலகம் எல்லா இடத்திலும் அது இருக்கு, அந்த தாவரம் எல்லா இடத்திலும் இருக்கு, எல்லா இடத்திலும் அனுபவங்கள் இருக்கிறது. எல்லா இடத்திலும் இருந்த அந்த காலத்து முதியவர்கள் பல அனுபவங்களை கோர்த்து நமக்காக விட்டு சென்று இருக்கிறார்கள். அப்படி தமிழ் சமூகத்தினுடைய மூத்த குடி நமக்காக விட்டு சென்ற ஒரு மருத்துவம் தான் நண்பர்களே தமிழ் மருத்துவம்.